மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. தாவேகாவோட இந்த 50 நாட்கள் ஆட்சியை ஒரு 2 ஆண்டுகள் ஆட்சி போட அவ்வளவு கொடுங்கோன்மை, அவ்வளவு குற்றச்சாட்டுகள். அப்படி என்ன ரொம்ப மோசமா பண்ணிட்டாங்க? அப்படி என்ன இருண்ட காலம் வந்துருச்சு இந்த 50 நாள்ல? மக்கள் செஞ்ச பிழை இல்ல, மக்களை திட்டி தான் கடைசியா வந்து 8% இருந்த நாம் தமிழர் கட்சியை 4% கொண்டு வந்துட்டாங்க. தமிழக சட்டமன்றத்துல இதே விஜய் சொல்றாரு பேசுறப்ப, நான் வந்து மக்கள் வரி பணத்தை தொட மாட்டேன். தொடல, இது வரைக்கும் தொடல. நீங்க பாத்தீங்க ரெகுலரா நியூஸ் வருது. யார் நியூஸ் போடுறா? விஜயபாஸ்கர் மேல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு இருக்கு. அத வந்து லீகலா சந்திப்பாங்கன்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. எல்லாமே லீகலா சொல்லிட்டாங்க. லஞ்சத்தை பூரா ஒழிச்சிட்டாங்க. எந்த துறையில லஞ்சம் கிடையாது. 6 மாசம் வெயிட் பண்ண மாட்டேன் அல்லது ஒரு 60 நாள் வெயிட் பண்ண மாட்டேன், தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணுவேன். அப்ப 6 மாதத்துக்கு பண்ணுங்க. 6 மாதத்துக்கு பேட்டி எல்லாம் எடுக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க, விவாதங்களை பூரா ரத்து பண்ணிருங்க, செய்தி தொலைக்காட்சியில பூரா முடிருங்க, ஒரு பாட்டை போட்டு விட்டுருங்க. எப்படி விஜய் பாட்டா போடுவோமா? போடுங்க, நாடு நாசாவும் போட்டும் போடுங்க. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமனம் கார்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு தோல்வி புதிதல்ல, ஆனால் இடுமனம் கார்த்தி முதல் முறையாக போட்டியிட்டார் இந்த சட்டமன்ற தேர்தலில். உங்களுக்கு என்ன பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு இந்த தேர்தல்? அதாவது ஊடகங்களில் பேசப்படுறப்ப இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாடு வந்து மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிடுற அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிலாம் சொல்லப்படுது. ஆனால் களத்தில் போய் பார்க்குறப்ப மக்களோட தேவையாக பிரச்சனையாக இருக்கிறது. குடி தண்ணி பிரச்சனை இருக்குது, சாலை வசதி இல்லை, அப்புறம் தெருவிளக்கு இல்லை அப்படின்னு அவங்க கேட்குற கோரிக்கை எல்லாமே ரொம்ப அத்தியாவசிய அடிப்படை கோரிக்கைகள். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் குடிசை வீடுகளில் வாழ்கிறாங்க, சுவர் இல்லாத குடிசை வீடுகள் இருக்குது. அப்போ மக்களை பார்க்குறப்ப இன்னும் ஏழ்மையோடு போராடி கொண்டிருக்காங்க. அது களத்துக்கு போகிறப்ப அதை கண்ணால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுதான் பெரிய அனுபவம். மக்களோட துன்பத்தை உயரத்தை வந்து கண்ணால் பார்த்தோம். இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அது இதுன்னு பேசுகிற காலத்தில் கூட மக்கள் வந்து வறுமையோடு ஏழ்மையோடு போராடுறாங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதுதான் பெரிய பாடம். உங்களுக்கு தோல்வி என்னத்தை செய்தியாக கொடுத்துச்சு? எனக்கு இதில் ஒன்றும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கட்சியாக பார்த்துருப்பீங்க, தலைவர் தோற்றுருக்காரு, அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நேரடியாக ஒரு தோல்வின்னு ஒன்று நேரடியாக அப்படி இது தோல்வி அப்படிலாம் நான் பெருசாலாம் இது இல்லை. கட்சிக்கான தோல்வி தான் எனக்கான தோல்வி. என்னோட தோல்வியை பெருசு இல்லை, கட்சிக்கான தோல்வி தான் எனக்கான தோல்வி. 2016, 19, 21, 24 4 பொதுத் தேர்தல், இது 5வது பொதுத் தேர்தலில் போட்டி போட்டது. இதில் வந்து ஒரு போர்க்களத்தில் வந்து நான் வலிமையாக சண்டை போடுறேன், கடுமையாக வந்து பாடுபடுறேன் அப்படின்னா நான் வெற்றியை ஈட்டுவேன். ஆனால் ஜனதா களத்தில் நான் கடுமையாக உழைச்சாலும், நான் வந்து அரிய கருத்துக்களை சொன்னாலும், நான் வெற்றி பெறணுமா இல்லைங்கிறத நான் தீர்மானிக்க முடியாது, மக்கள் தான் தீர்மானிக்கணும். அப்போ என் கையை விட்டு அந்த பக்கம் இருக்குது. அப்போ இந்த தோல்விங்கிறது எங்களோட தோல்வி இல்லை, இது என்ன சொல்கிறது, மக்களோட தோல்வி தான், ஒரு நல்ல அரசியலுக்கான தோல்வி தான். அதனால் இந்த தேர்தல் முடிவுங்கிறது இந்த தேர்தலுக்கான முடிவு தான். இது வந்து பொது விதி ஆகாது, இது ஒரு விதிவிலக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு விபரீத விபத்து இந்த தேர்தல் முடிவே. அதனால் வரக்கூடிய 5 ஆண்டு காலத்தில் மக்கள் வந்து இந்த தேர்தல் முடிவுகள்லேருந்து பாடம் கற்றுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் 31 வரக்கூடிய 29 உள்ளாட்சி தேர்தல் காலம், இடைத்தேர்தல் காலம் வந்து நமக்கு வசப்படணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம களத்தில் பயணிக்கிறோம். தாவேக அரசு, முதலமைச்சராக சிஎம் விஜயனுடைய அரசை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டோட இருண்ட காலம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா திமுக அதிமுக ஆட்சி தொடங்குறப்ப ஒரு 3 மாத காலம் வந்து பெரிய அளவில் விமர்சனங்கள் வைக்கப்பட முடியாத அளவுக்கு ஓரளவு சரியாக இருப்பாங்க. ஒரு 3 மாத காலம். அந்த 3 மாத காலத்தை தாண்டறப்ப திமுகவோ அதிமுகவோ வளமையான நிர்வாக சீர்கேடு, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, லஞ்சம், லாவணியம் எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் தாவேகாவோட இந்த 50 நாட்கள் ஆட்சியை ஒரு 2 ஆண்டுகள் ஆட்சி போல அவ்வளவு கொடுங்கோன்மை, அவ்வளவு குற்றச்சாட்டுகள். அப்படி என்ன ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்க? அப்படி என்ன இருண்ட காலம் வந்துருச்சு இந்த 50 நாளில்? அதாவது வாக்கு செலுத்தி மக்கள் தான் தேர்வு பண்ணுறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை. இதில் வாக்கு செலுத்தின மை அழியறதுக்குள்ள குதிரை பேர மூலமாக 6 அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகாவுக்கு மாத்துறாங்க. தாவேகாவினர் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி கால் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னாங்களா? நான் சொல்கிறேன். தாவேகா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தாவேகா தரப்புலையும் கொடுத்தாங்க, ஆனால் அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க. இதில் திமுக அதிமுக தரப்பில் வாக்கு காசு கொடுத்தாங்களான்னா சத்தியமான உண்மை, காசு கொடுத்தாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாங்கிறது உச்ச வரம்பு, தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய விதி. ஆனால் திமுக அதிமுகவில் சராசரியாக 30 கோடியை தாண்டி செலவு பண்ணாங்க. அந்த 30 கோடிங்கிறது வாக்கு காசு கொடுக்கறது உட்பட.
அப்போ வாக்கு காசு கொடுத்து 30 கோடி 40 கோடி பணத்தை கொட்டி இறைச்சி சட்டமன்ற உறுப்பினராக ஆன திமுக அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அது அதிமுகவை சேர்ந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்ஐக்கு சுப்பையா, மரகதம் குமரவேலு, அப்புறம் ஜெயக்குமார், சத்யபாமா, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே 1.5 மாதத்துக்குள்ளே பதவியை ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நோக்கம்? என்ன நோக்கம்னா, இப்போ 50 கோடியை செலவு பண்ணி எம்எல்ஏ ஆனோம், இப்போ நாளைக்கு மறுபடியும் தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு வழங்குவாங்க, அப்போ அமைச்சராகிக்கலாங்கிற அரசியல் ஆதாயம் தேடல். அப்போ இது ஜனநாயக படுகொலை தானே. ஆல்ரெடி 33 அமைச்சர்களை விஜய் அவர்கள் போட்டுட்டாரு, சிஎம் விஜய் போட்டுட்டாருல. இதுக்கு மேல என்ன அமைச்சர் பதவி புதுசா வந்தவங்களுக்கு எப்படி அமைச்சரை மாற்றம் நடக்காது, அமைச்சரை விரிவாக்கம் நடக்காது அப்படிங்கிற உறுதிப்பாட்டு தருவீங்களா? யாரையும் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு. இப்போ 50 நாள் தான் ஆச்சு அப்படின்னு இருக்கு. முதல்ல அடிப்படை இல்ல, நீங்க மக்கள் வந்து அடிப்படை பிரச்சனையில இன்னும் வந்து சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. அதே மாதிரி அரசியல் ரீதியா இப்பதான் சில விஷயங்களை அவங்க கட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நீங்க 33 அமைச்சர்களை போட்டாச்சு. இப்ப புதுசா அமைச்சர்களுக்காக வந்து தேர்தலில் இந்த மாதிரி அதிமுகவினர் வந்து விலகி வராங்க. மரகதம் குமரவேலும், சத்யபாமாவும், ஜெயக்குமாரும், விஜயபாஸ்கரும், எம்ஆர் விஜயபாஸ்கரும் எதுக்காக அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்றாங்க? அவங்க காரணத்தை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ கடந்த ஆட்சியில நம்ம எதிர்க்கட்சியா இருந்தோம், சில விஷயங்களை நம்மளால வந்து கேட்டு பெற முடியல, அதனால நம்ம ஆளுங்கட்சியா வந்து நம்ம கேட்டு பெறதுக்கான ஒரு இடத்துல வந்து நம்ம நகரலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுங்கட்சியான திமுக பாரபட்சத்தோடு அணுகுனாங்க, இதான சொல்றாங்க. ஆமா. அப்ப தாவேக்காவும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பாரபட்சத்தோடு அணுகுவாங்க, கேட்குற நிதியை தரமாட்டாங்க, ஒத்துழைப்பு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்களா? அதெல்லாம் பொருள். இது அப்படி பார்த்தா எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்க முடியாது, எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு திமுக சேர வேண்டியது, இது தாவேகள் சேர வேண்டியது. இல்ல, அதிமுகவினர் கிட்டத்தட்ட 90% பேர் இங்க வந்துருவாங்க அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்றாரு. ஆதவர்ஜினா ஒரு அறவே கடுங்க, அது வாய்க்கு வந்தா உளறி கொட்டுவார். அமைச்சர் சார் அவரு, அது தமிழ்நாட்டோட சாப கடுங்க, வாய்க்கு வந்து பேசுவாரு. மக்களை குற்றம் சுமத்தலாம்ல, அதையே வந்து நீங்க அமைச்சரையோ அல்லது தாவேக்காவை சேர்ந்த எல்லாரும் சொல்றீங்க இது மக்கள் செஞ்ச பிழை இல்ல. மக்களை திட்டி தான் கடைசியா வந்து 8% இருந்த நாம் தமிழர் கட்சியை 4% கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மக்களை புகழ்ந்துகிட்டே இருந்தாங்களா தாவேக்கா தரப்புல? அதனாலதான் ஓட்டு போட்டாங்க, இல்ல ரீல்ஸ் போட்டாங்க, மக்கள் பார்த்தாங்க, கவனிச்சாங்க, குழந்தைங்க எல்லாம் தேர்தல் முடிவுங்கிறது ரசிச்சாங்க. இந்த தேர்தல் முடிவுங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து பல முற்போக்கு அம்சங்கள் உண்டு, முற்போக்கு பெருமைகள் உண்டு, பல வரலாற்று சிறப்புகள் உண்டு. அது சுதந்திரம் பெற்ற காலத்திலே வச்சுக்கிட்டா கூட பல பெருமைகள் உண்டு. தமிழ்நாடு வந்து தனித்துவமான மாநிலம், அரசியல் புரிதல் கொண்ட மாநிலம், இந்தியை எதிர்த்த மாநிலம், இந்திக்கு எதிராக போர் செஞ்ச மாநிலம் அப்படின்னு பலவித பெருமைகள் உண்டு. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம், முதல் முறையாக சட்டம் திருத்தம் செய்யப்பட காரணமாக இருந்த மாநிலம்னு பல முற்போக்கு அம்சங்கள், பெருமைகள், வரலாற்று சிறப்புகள் எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் அடித்து நோக்கிச்சு இந்த தேர்தல் முடிவு. ஆமாம். ஏன்னா இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துறவங்க அரசியல் காரணம் இல்லாமல் வாக்கு செலுத்திருக்காங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் அது என்னவா இருக்குது, புறச்சூழல் என்னவா இருக்குது, மக்கள் பிரச்சனை அது என்னவா இருக்குது, கட்சிகள் வந்து தாவேகா கட்சி வந்து என்ன தீர்வு இந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்க போகுது, என்ன பரப்புரை வைக்கிறாங்க, என்ன மாதிரி அரசியல்படுத்துகிறாங்க, கட்சிக்காரங்களை என்னவா வந்து அவங்க கொண்டு வர்றாங்க, எந்த புரிதலும் இல்லாமல் தனக்கு பிடிச்ச நடிகருக்கு மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. அதனால் வந்து பிடிச்ச நடிகருக்காக வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதே பிடிச்ச மக்களுக்காக அவர் ஏதாவது செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. ஊழல் வந்து இப்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் விஜயபாஸ்கர் ஊழல்வாதியே இல்லையா? குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? வழக்கு இருக்குல்ல. நான் சொல்றேனே 2017 2026 வரைக்கும் இந்த 9 ஆண்டு காலத்துல எல்லா துறையிலையும் ஓட்டை ஏற்பட்டுருச்சு, அந்த ஓட்டைகளை அடைச்சு வர்றோம் அப்படின்னு யார் சொல்றான்னா தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய். அப்படி 2017 2026 வரைக்கும்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் 4 ஆண்டு காலம், ஸ்டாலின் ஆட்சி காலம் 5 ஆண்டு காலம், அதான் அந்த 9 ஆண்டு காலம். இதில் 2017 21 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன், அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்துறை அமைச்சர். தொழில்துறை அமைச்சர் வந்து MC சம்பத். செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் வந்து கடம்பூர் ராஜு. அப்புறம் உடுமலை ராதாகிருஷ்ணன், அவர் வனத்துறைன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெள்ளமணி நடராஜன், அவர் இது சுற்றுலாத்துறைன்னு நினைக்கிறேன். இப்படி எடப்பாடி பழனிசாமியோட அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்த 8 பேரை தாவே கால் சேர்த்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியே ஊழல் ஆட்சி அப்படின்னு விஜய் வர்ணிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியோட கட்சியான அதிமுகவை ஊழல் சக்திங்கிறார். அப்போ ஊழல் சக்தினா யாரை சொல்கிறாங்க? ஜெயலலிதா அம்மையாரை. 2 கட்சிகளுமே தான் அவங்க சேர்த்து சொல்கிறாங்க. திமுக அதிமுக 2 கட்சியுமே விமர்சித்து தான் விஜய் அவர்கள் பேசுறாரு. அதிமுக ஊழல் சக்தினா அதிமுகவில் யார் ஊழல் பண்ணதா சொல்றாரு? எம்ஜிஆர் சொல்றாரா?
எம்ஜிஆர் வந்து எரிசாராய ஊழல் பண்ணாரு, இல்ல வந்து கப்பலை வந்து பல்கலையார் வந்து இறக்குமதி பட்டத்தை ஊழல் பண்ணாருன்னு எம்ஜிஆர் சொல்றாரு. பழைய வரலாறு வந்துருச்சு சார். வரலாறு 2026ல புதிய வரலாறு வந்தாச்சு. நீங்க புதிய விஷயத்தை பேசுங்க. இப்போ ஏற்கனவே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஊழல் பண்ணிருக்காங்க அல்லது தப்பு பண்ணிருக்காங்க, இவங்க கட்சியில சேர்த்து கூடாதுன்னு ஏதாவது அப்படி எதுவும் இந்திய அரசியலமை சட்டத்துல ஏதாவது ரூல் இருக்கா? தமிழக சட்டமன்றத்துல இதே விஜய் சொல்றாரு பேசுறப்ப, நான் வந்து மக்கள் வரி பணத்தை தொட மாட்டேன். தொடல, இது வரைக்கும் தொடல. நீங்க பாத்தீங்க ரெகுலரா நியூஸ் வருது. யார் நியூஸ் போடுறா? எல்லாம் செய்திகள் வருது இல்ல, இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே வருது. ரூட் மாஃபியா இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, நான் முடிச்சிருக்கேன், நான் வந்து மக்கள் வரி பணத்தை தொட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன் அப்படிங்கிறவரு அடுத்தது வார்த்தையை போடுறாரு, தொட்டவங்களையும் விட மாட்டேங்கிறார். யார் தொட்டா? யார சொல்றாரு? திமுக ஆட்சியா இருக்கும். திமுக ஆட்சியில பண்ண ஊழல் இருக்கும். அதிமுக ஆட்சி கிடையாது. அவங்க முதல்ல 2026 வரைக்கும் என்ன நடந்ததோ அதான் சார் முதல்ல பாப்பாங்க. 2017 26 வரைக்கும் சொல்றாரு. இப்ப வந்து ராஜ்மோகன் என்ன சொல்றாப்புல, ராஜ்மோகன் சொல்றாரு, முந்தைய ஆட்சி காலத்துல இந்த தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு வந்து லஞ்சம் வாங்கினாங்கிறார். ஆமா, சொன்னாரா? அவர் சொல்லல, அங்க தனியார் கூட்டம் நந்தகுமார் சொல்றாரு. அந்த கருத்தை அவர் ஏத்துக்கிறாரு. சரியா? ஆமா. அப்ப போன ஆட்சியில் யார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதுக்கு முந்தைய ஆட்சியில் யார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்? செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா இருக்கப்ப பள்ளிகளின் ஒப்புதலுக்கு லஞ்சம் வாங்கினாரா இல்லையா? என்னோட கேள்வி. அப்ப லஞ்சத்தை எதுக்குறேன், ஊழல் எதுக்குறேன், ஊழல்வாதிகளை தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊழல்வாதிகளை அப்புறம் கட்சியை சேர்த்துக்கிட்டா இது என்ன மாதிரி நடவடிக்கை? இப்ப தாவே காட்சியில ஊழல் நடக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க சொல்றாங்க. இப்ப திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ யாராவது ஒருத்தாங்க நாங்க ஊழல் செய்ய போறோம்ங்க, நாங்க கொள்ளையடிக்க போறோம், நாங்க ஊரடிச்சு உடையில போட போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. கட்சி வந்தா கூட அது சொல்லாது. ஆனா நாங்க செய்வோம், நாங்க சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டுவோம். நீங்க சொல்றது தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அடிப்படை விஜயபாஸ்கர் சொன்னீங்க இல்ல, அடிப்படை விஷயத்தை நீங்க கேள்வி. விஜயபாஸ்கர் மேல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு இருக்கு. அத வந்து லீகலா சந்திப்பாங்கன்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. எல்லாரும் லீகலா சொல்லிட்டாங்கல்ல. சந்திப்பாங்க. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு விஜயபாஸ்கர் மேல இருக்கு, அந்த பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல இருக்கு. இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர், அரசு தரப்பு சாட்சியங்கள் எல்லாம் விஜயபாஸ்கருக்கு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக செயல்பட்டு அவங்கள குற்றவாளி நிரூபிப்பாங்களா? இதை நம்புறீங்களா நீங்க? எப்படி விஜயபாஸ்கரை கட்சி விட்டு நிற்கிறாங்களா தண்டிக்கப்பட்ட? இந்த வழக்கிலேருந்து காப்பாற்றி விடுவாங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு ஒரு பெண்ணு வந்து புகார் சொல்கிறாங்க. யார் மேலே? திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மேலே. அப்போ அதில் தொடர்புடைய பெண் மேலே நடவடிக்கை எடுக்குது யார்? தாவேகா தரப்பு. புகார் சொல்லப்படுற அந்த சரவணன் மீது நடவடிக்கை இல்லை, ஆனால் புகார் சொன்ன அந்த பெண் மேலே கட்சி விட்டு நிற்கிறாங்க. அப்போ நிர்வாக நடைமுறை தெரிஞ்சது இல்லை. நீங்கள் நியாயமாக பார்த்தா அந்த சரவணன் வந்து நடவடிக்கையை உட்படுத்திருக்கணும், அது நிரூபிக்கப்பட்டா கட்சி விட்டு நிற்கணும். ஆனால் அதை செய்யலையே நீங்கள். அப்புறம் எப்படி லஞ்சத்தை ஒழிக்க போகிறீங்க, நேர்மையான நீதியை கொடுக்க போகிறீங்க, நிர்வாகம் செய்ய போகிறீங்க? இல்லை, நிர்வாக ரீதியாக எந்த மாற்றமே நடக்கலையா? அடிப்படை மாற்றம் இந்த ஆட்சியில் எதுவுமே நல்ல விஷயம் எதுவுமே நடக்கலையா? அப்போ பேட்டி கொடுக்குறவங்களா என்ன பொய் பேசிட்டு இருக்காங்களா? பொய் தான் சொல்கிறாங்க. யார் உண்மை சொல்கிறாங்க? தனியார் கூட்டமைப்பு நீங்க சொன்னக்கூடிய நந்தகுமார் பேசுறப்ப நந்தகுமார் சொன்ன கருத்துல உடம்படுறேன். அதாவது திமுக அதிமுக ஆட்சி காலத்துல காசு வாங்கினாங்க அப்படிங்கிற கருத்தை நான் உடம்படுறேன். அது உண்மை. சரி, இந்த நந்தகுமார் 50 நாள்ல ரினியூவலுக்கோ என்ஓசிக்கோ காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு அந்த தனியார் கூட்டமைப்பு சங்கத்தை இப்ப 50 நாள் இந்த ஜூன் மாசம் பிறந்துச்சு, அது பிறந்து முடிஞ்சிச்சு. இந்த தனியார் பள்ளிகள் ஒப்புதலுக்கு லஞ்சம் வாங்கல, நான் அந்த கருத்தை வச்சுக்கிறேன். இன்னொரு அதுதான் உண்மை. சரி வச்சுக்க. இந்த தனியார் பள்ளிகள் கட்டண கொள்ளையில இந்த ஒரு மாத காலத்துல ஈடுபட்டுச்சா இல்லையா? அத வந்து குறைக்க சொல்லி நான் கேட்டேன். ராஜ்மோகன் தொடர்ந்து குறைக்க சொல்றேன் இல்ல, கட்டண கொள்ளையில முறைகேடாக ஈடுபடுதா இல்லையா? ஈடுபடக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சீங்களா? சொல்லியிருக்காரு, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரா? ஆமா, இதை மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு, செயல்படுத்த மாட்டாரு. கட்டண கொள்ளையில் ஈடுபட்டா அந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க மாதிரி இருக்கக்கூடாதா? எந்த பள்ளி எடுத்திருக்காங்க? இப்ப இந்த காணொலியை பாக்குறாங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. எல்லாத்துலேயும் வந்து இந்த ஜூன் மாதம் பிறந்தா 2 லட்சம் 3 லட்சம் கட்டணுங்கிறாங்க. இப்போ இந்த பெற்றோர்கள் பாதிப்படையாமல் என்ன உரிய கட்டணமோ அதை மட்டும் தான் கட்டினாங்களா? எங்கேயுமே கட்டண கொள்ளை இல்லையா? அதுக்கு என்ன ராஜ்மோகன் உத்தரவாதம் தர்றாரு? ராஜ்மோகன் சொல்லிட்டு தானே இருக்காரு. என்ன சொல்றதாக செய்வார் அவரு, அவர் பேசதான் செய்வார், வேற என்ன பண்ணுவாரு? இல்ல 50 நாள்ல என்ன பண்ண முடியுமோ பிராக்டிகலா அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 50 நாட்கள்ல தனியார் பள்ளிக்கூடங்கள் ஒப்புதலுக்கு லஞ்சம் கொடுக்காம அவங்க ஒப்புதல் பெற முடியும்னா அதே 50 நாளுக்குள்ள தனியார் பள்ளிகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடக்கூடாது,
முறைகேடாக ஒரு ரூபா கூட காசு வசூலிக்க கூடாது. முறைகேடோ கொள்ளையோ அந்த வார்த்தையை அமைச்சரால பயன்படுத்த முடியாது. ஆனா ஏன் பயன்படுத்த முடியாது? உங்களுடைய ஏன் பயன்படுத்த fees முடியாது? வந்து கம்மி பண்ணுங்கன்னு தான் அவரால சொல்ல முடியும். கட்டணத்தை குறைச்சு சொல்லலாங்க. முறைகேடா வாங்குறாங்களே டொனேஷன்ங்கிற பேர்ல அதை தடை பண்ணாங்களா? அப்படி பண்ண பள்ளிக்கூடங்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? பெற்றோர் தகவல் சொல்லுங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் முறைகேடாக ஒரு ரூபா காசு வாங்கினா தகவல் சொல்லுங்க, அரசுக்கு தகவல் தருவீங்க, அரசு அந்த பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு ராஜ்மோகன் சொன்னாரா? எடுக்கப்பட்டிருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இப்ப ஆதாரம் இருந்தா அது நடவடிக்கை எடுக்க போறாங்க, அவ்வளவுதானே. ஆதாரமே இல்ல, தமிழ்நாடு முழுக்க நடக்கல, அப்படித்தானே? இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. இப்ப பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. லஞ்சத்தை பூரா ஒழிச்சிட்டாங்க. எந்த துறையில லஞ்சம் கிடையாது. இந்த படிப்படியா கம்மி ஆயிட்டு வருது அப்படிங்கறத சொல்றாங்க. யார் சொல்றா? யார் சொல்றா? மதிமுக பொதுச் செயலர் வைகோ சொல்லிட்டாரு. வைகோ சொல்லிட்டாரு. கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? வைகோட சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. அது நீங்க கொஞ்சம் காமிச்சு கேட்டீங்க. என்ன சொல்றாங்க? சண்முகமோ அல்லது மகேந்திரனோ யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ யார் எந்த மகேந்திரன்? மெர்சல் மகேந்திரனா? மெர்சல் மகேந்திரன் தானே கம்யூனிஸ்ட் கட்சியிலே போனார் அவரை. அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. தாவேக்காக ஒத்து ஊதுறதுங்கிற முடிவுக்கு கம்யூனிஸ்ட்ல வந்துட்டாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஒரே கல்வி தானே. வைகோ சொல்றாரு, இல்ல கம்யூனிஸ்ட்கள் சொல்றாங்க தாவேக்கா ஆட்சியில் கரப்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? அதில் மறைபொருள் என்ன? மறைபொருள் வந்து திமுக ஆட்சியில் கமிஷன் இருந்துச்சு, கரப்ஷன் இருந்துச்சுங்கிறாங்க. அப்போ திமுக ஆட்சியில் கரப்ஷன் இருந்துச்சு, கமிஷன் இருந்துச்சுன்னா எதற்காக 5 ஆண்டு காலம் கூட்டல் இருந்தீங்க? அதனால தான் வெளியே வந்துட்டோம். சில தர்ம சங்கடமான கூட்டணி தர்மம் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்ப வந்தாங்க? தோத்து போன பிறகு வந்தாங்க. கொள்கை முரண்பாடு, நிர்வாக சீர்கேடு வந்தாங்களா? தோத்து போன பிறகு வந்துட்டாங்க, அவ்வளோன்னு. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? தாவேக அரசாங்கம் என்ன பண்ணணும்? இப்போ ஒவ்வொன்றா வந்து அடிப்படை பிரச்சனை நீங்க சொன்னீங்க. நான் அடிப்படையில இருந்தே வரேன் சார். நீங்க சொன்னீங்க பள்ளியில வந்து அடிப்படை பிரச்சனை எல்லாம் வந்து இன்னும் சரி செய்யப்படாம இருக்கு அரசு பள்ளியில அப்படின்னு நீங்க பல்வேறு இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. தனியாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பதிவுகள் மற்ற பேட்டிகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதைத்தான் மையப்படுத்தி நான் வந்து சரி செஞ்சுட்டு இருக்கேன்னு ராஜ்மோகன் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு. அவருடைய முதல் கையெழுத்து பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டி சரியா இருக்கணும், இதுதான் பேஸ் பண்ணி தான் அதாவது அப்படின்னு அவர் சொல்றாரு. அரசு பள்ளிக்கூடங்கள்ல உட்கட்டுமானம், கழிப்பறை வசதி, அப்புறம் வந்து விளையாட்டு கூடம், மைதானம், அப்புறம் எல்லா வகுப்பு எல்லா பாடத்துக்குமான ஆசிரியர் இதெல்லாம் சரி பண்ணட்டும். சரி பண்ணா அவரை வைக்கிறோம். சரி பண்ணாங்களா? சரி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் கொண்டு வந்திருக்கிறோம். செயல்பாடு ஆகட்டும் சார். 50 நாள் தான் சார் ஆச்சு. நீங்க என்ன சார் 60 நாள் எத்தனை சார் எதிர்பார்ப்பீங்க? தொடங்கட்டும் செய்யல. இல்ல அதை நோக்கி தான் இந்த அரசாங்கம் பயணிக்குதுங்கறாங்க. அப்படிதான் போன திமுக சொன்னாங்க. இல்ல அந்த மாற்றத்தை இந்த மாற்றத்தை உங்களால 50 நாள்ல கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் ஒரு மாற்றம் இல்லையே. என்ன திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நிர்வாகத்தில் என்ன மாற்றம் இருக்கு? இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியா நாங்க வந்து பல்வேறு முயற்சிகளை பள்ளிகள்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல ஈபில 400 பேருக்கு வந்து பணி நியமனம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? ஈபில. சரி, தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு இருக்கு. அங்கங்க எதனால ஏற்படுது? அது என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம்ல. என்ன நடந்தது? பீஸை புடுங்கிறது அதெல்லாம் நடந்தது இல்ல. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு சென்னை வச்சுக்குவோம். சென்னை மாநகரத்துல பீஸை எத்தனை பேர் பிடுங்குவாங்க? பிடுங்குவாங்க. சிசிடிவி கேமரா வந்து எத்தனை பேர் பிடுங்குவாங்க? ஒரு 2-3 பேர் கைது செய்யப்பட்டு பேர் சேர்ந்துக்கிட்டு சென்னை மாநகரம் முழுக்க அங்கங்க மின்வெட்டை ஏற்படுத்த முடியும். அந்த பீஸ்களில் பிடுங்குற பிடிங்கிட்டு போயிடுவானா? பிடிங்கிட்டு அங்கனே உட்காந்து மாட்டி மாட்டி வாழ்ந்துட்டு இருப்பானா? இல்ல அதுக்கான தீர்வை வந்து இந்த அரசாங்கம் கொடுக்குது. மின்வெட்டு இப்போது இருக்கு சார். 45 நிமிஷத்துல வந்து சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. 40 நிமிஷம் மின்சாரம் இல்லாம இருந்தா ஒரு குழந்தைய வச்சிருக்கக்கூடிய வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, முதியோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, விடிய 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 வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு உழைச்சிட்டு போனவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்ப அதுக்கான தீர்வு ஏன் மின்வெட்டு ஏற்படுது? அதுக்கு உரிய காரணமே இல்லையே. காரணத்தை சொல்ல முடியலையே. இல்ல அரசு நிர்வாகம் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அமைச்சர்கள் இருக்காங்க. காலையில 9:50க்கு சிஎம் போயிடுறாரு. எல்லாம் நடக்குறதாங்க. என்ன சார் இந்த மாற்றம் வந்து 70 வருஷத்துல இருந்து முதலமைச்சர் நீங்க கேட்டது மாற்றம். அந்த மாற்றம் என்ன மாற்றம் இல்ல நீங்க தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் போற மாற்றமா? சீமான் அவர்கள் படம் போட்டு எல்லாமே காமிச்சாரு. நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லி படம் போட்டு காமிச்சாரு. இது எல்லாமே இந்த 50 நாள்ல உங்களால பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எப்படி நியாயம் இல்லாம இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த 50 நாள்ல எல்லாத்தையும் நீங்க 50 நாள்ல இந்த ஆட்சியோட திசைவழி போக்க உணர்ந்துடலாம். இந்த ஆட்சியின் திசைவழி போக்கு திமுக அதிமுக விட மோசமான ஆட்சியை தாவே. அதுக்கு தான் நான் நிர்வாக ரீதியா என்னென்ன பண்றாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து திரும்ப அரசியல் ரீதியா என்ன பண்றாங்க? எப்படி மத்த கட்சியில என்ன பண்றாங்க சொல்லுங்க. அதுதான் சொன்னேன். இப்ப நிர்வாக ரீதியா ஊழல் ஒழிப்பை வந்து நாங்க மையப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க கனிமவள கொள்ளை தடுக்கப்பட்டுச்சா? அந்த முறைகேடா எங்க கூடி இருக்காங்க. நீங்க மதுரையில மூணாங்கல்ல. ஆமா. அப்ப முறைகேடா குவாரி நடத்தினா அது சட்டப்படி குற்றமா? ஆமா. அது தொடர்புடைய யாரை கைது பண்ணிருக்காங்க?
அந்த குவாரி எங்க வழிவகை செஞ்சார்ல அதிகாரி அனுமதிச்சார்ல அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? எனக்கு ஒரு இடம் சொல்லுங்க. இல்ல இனிமேல் அந்த பிரச்சனை நடக்கக்கூடாது குவாரியில அப்படிங்கிற அடுத்து அதுக்கான ஆதாரங்கள் வந்து எடுக்கப்படணும். அதுக்கு பின்னாடி எத்தனை சிஸ்டம் வேலை பார்த்தது அப்படின்னு இருக்கு. சரி, அப்ப அதிகாரிகள் துணை போயிருந்தாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அதிகாரிகள் பூரா நிக்கிறோம், எல்லாத்தையும் இடம் நிக்க முடியும். புதுசா ஃப்ரெஷ்ஷா டிஎன்பிசில இருந்து எக்ஸாம் வச்சு புதுசா இடுமோன கார்த்தி, நானு ஆனந்த் எல்லாரும் வந்து போட்டு நம்ம வந்து அதிகாரிகள் நியமிச்சிருவோமா? அதாவது அப்ப அப்படியே விட்டலாம். இந்த ஒரு தடவை வந்து மன்னிச்சுக்குவோம், அடுத்த தடவை பார்த்துலாம் விட்டலாமா? முறையீடாக நடக்குதுங்கன்னா, கனிமலை கொள்ளை நடக்குதுன்னா தொடர்புடைய அந்த ஆட்கள் மீது கைது நடவடிக்கை பாய்ச்சப்பட்டிருக்கணும். யார் வந்து எங்க வழிவகை செஞ்சானோ அவனை நீக்கணும். தப்புனா தப்பு நீக்க வேண்டியதானே? குறைந்தபட்ச இடை நீக்கம் செஞ்சாங்களா? எனக்கு சொல்லுங்களேன் ஒரு இடம். இந்த கனிமலை கொள்ளையில் இவரை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க, இவர் மேலே வந்து இந்த அதிகாரி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு சொல்லுங்கள். பண்ண சொல்ல போகிறோம், அவ்வளோதானே. பண்ணல. அப்போ நீங்கள் தற்காலிகம் மூடுறீங்க குவாரிகளை. தற்காலிகம் மூடுறப்ப செய்தி ஆகுது. திரும்ப தற்காலிகம் மூணு என்ன ஆகும்? குவாரிக்காரன் உங்கள் தொடர்புக்கு வருவேன். தொடர்புக்கு வந்தால் என்ன பண்ணலாம்? கமிஷனை போடலாம். திரும்ப அதே குவாரி திறக்கப்படும். குவாரி மூடப்பட்டால் செய்தி ஆகும், திறக்கப்பட்ட செய்தி ஆகாது. நமக்கு எத்தனை குவாரி இயங்குதே தெரியாது. இப்போயும் இன்னைக்கு நான் பேசிக்கொண்டுக்கிற இந்த தருணத்தில் கன்னியாகுமரி பக்கம், திருநெல்வேலி பக்கம் கனிமவள கொள்ளை நடக்குதா இல்லையா? ஏன் தடுக்கலை? இதுக்கும் 6 மாதம் பொறுத்துக்கணுமா? 6 மாத காலத்தில் பாதியை முடிச்சிடுவேன். நல்லதா 4 விஷயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த தாவேக ஆட்சியில் நடக்கவே இல்லையா? நான் தேடுறேன். நானும் எப்படியாவது ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். இல்ல சீமான் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்க்குறேன். கட்சி பதிவுகளை கடந்து ஒரு மாசமா பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே வந்து குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைகளா அல்லது வந்து இதை நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே சொல்லலை. இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பா இல்லைன்னு கெடுங்கிறது வள்ளுவரோட குரல் மொழி. ஒரு ஆட்சியோட குறையை உணர்த்தலைன்னா அந்த ஆட்சி விழுந்துங்கிறேன். இப்போ அப்பாவை காணும் அப்படின்னு ஐயா விஜய் அவர்கள் வந்து தேடினாரு. தேடட்டும், நான் வரவேற்கிறேன். அதே போல நானும் வந்து இந்த ஆட்சியில் நிறைகளை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சுன்னா நான் தாராளமாக சொல்லுவேன். திமுக ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து இவங்க சரி செய்யணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா சீமான் சொல்லுவாரு. அல்லது அப்படின்னா திமுக ஆட்சியில் காவல்துறை மரணம் நடந்துச்சா? திமுக ஆட்சி காலத்தில் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட தம்பி ஆகாஷ் டெலிஷன் மார்ச் மாதம் அடித்து கொலை செய்யப்படுறாரு. அவங்க பெற்றோர், குடும்பத்தார், உறவுக்காரங்க எல்லாம் நாங்கள் உடம்பை அடக்கம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு உடம்பு மதுரை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு 3 மாத காலமாக சட்ட போராட்டம் நடத்தப்பட்டு தாவேக ஆட்சி காலத்தில் நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துக்கு போகிறப்ப நீதிமன்ற உத்தரவு உடம்பு அடக்கம் பண்ணுங்கன்ட்டு. அது அரசு தரப்பு என்ன பண்ணியிருக்கணும்? அரசு தரப்பு அது எதிராக பேசியிருக்கணும், எதிரான வாதங்களை வச்சுருக்கணும். ஆனால் தாவேக ஆட்சிக்கு வந்தோம் ஆகாஷ் டெலிசனோட மரணத்துக்கு காரணமான எந்த காவல்துறை அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலை. இத்தனைக்கும் தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதியில் என்ன இருக்குது? திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுத்தருவோம்னு இருக்கு. ஏன் இந்த மாறுபட்ட நிலைப்பாடு? இதில் எங்கே மாறுபட்ட நிலைப்பாடு? இதுக்கு முன்னாடி கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருந்திருக்கு, திடீர்னு புதிய அரசாங்கம் வந்திருக்கு. அப்போ என்னன்னு பார்ப்பாங்கல்ல, பார்த்துட்டு தான் எல்லாமே வந்து முடிவெடுப்பாங்க. தேர்தல் வாக்குறுதி தாவேக ஆட்சியில் சார் அதுதான் சார் சொல்றேன். அண்ணாமலை கூட ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவர் யாருன்னு சொல்றது எனக்கு இல்ல, அதுதான் கேட்கிறேன். அவர் தான் சொல்லிட்டுருவாருங்க, அதையே கேட்குறீங்க. இல்ல இதுக்கு 6 மாசம் வெயிட் பண்ண மாட்டேன் அல்லது ஒரு 60 நாள் வெயிட் பண்ண மாட்டேன், தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணுவேன். அப்ப 6 மாதத்துக்கு பண்ணுங்க. 6 மாதத்துக்கு பேட்டியெல்லாம் எடுக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க, விவாதங்களை அப்புறம் ரத்து பண்ணிருங்க. 6 மாதத்துக்கு வேலை ஒரு நல்ல நோக்கத்தோட 6 மாதத்துக்கு கேள்வி கேட்காதீங்க. வேணும்னே திட்டம் போட்டு நீங்க 6 மாதத்துக்கு கேள்வி கேட்காதீங்க. 6 மாதத்துக்கு கேள்வி கேட்காதீங்க, நேர்காணல் நடத்தாதீங்க, விவாதம் நடத்தாதீங்க, தொலைக்காட்சிகளை பூரா மூடிடுங்க, செய்தி தொலைக்காட்சிகளை பூரா மூடிடுங்க, ஒரு பாட்டை போட்டு விட்டுருங்க. 6 மாதம் கழிச்ச பிறகு அப்புறமா வந்து கேள்விகளுங்க பேசுறோம். எப்படி விஜய் பாட்டா போடுவோமா? போடுங்க, நாடு நாசாவை போட்டும் போடுங்க. அந்த போட்டு வாடி 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 கைப்படாசிரிய பாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருங்க. 5 வருஷம் நீங்க திமுக ஆட்சியில, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில, ஜெயலலிதா ஆட்சியில, கருணாநிதி ஆட்சியில 6 மாத காலம் அமைதியா சொன்னீங்களா? இந்த தாவே காட்சி கொண்டு 6 மாத காலம் அமைதியா இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? அடிப்படை மாற்றம் நடந்துட்டு என்ன மாற்றம் இருக்கு? இப்ப இந்த 1 மாத காலத்துல நீட் தேர்வால எத்தனை பிள்ளைகள் செத்து போச்சு தெரியலையா? 4 பிள்ளைகள், 19 வயசு பெண் குழந்தைகள் 3, ஒரு ஆண் பிள்ளை 20 வயசு, 4 பேர் இறந்து போயிருக்காங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் அனிதா இறந்து போனதை என் தங்கை வித்யா இறந்து போனப்ப என்ன வழியை நான் அனுபவிச்சனோ அதே வழியை அனுபவிச்சேன் அப்படின்னு உருக்கமாக விஜய் பேசினார். இப்போ இந்த 1 மாத காலத்துக்குள்ள 4 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் ஏன் நீட் தேர்வை உடனடியாக ரத்து பண்ணலாம் நான் கேட்கல. ஆனால் இந்த பிள்ளைகள் இறந்து போனப்ப நம்ம கேட்கல. கேளுங்க, இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் சொன்னாரு, ஸ்டாலின் தான் கேட்கல, உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, ஸ்டாலின் நாங்கள் கேட்கல. ஸ்டாலின் தான் உதயநிதி நாம் தமிழக கட்சி கேட்கலையா? கேட்டமா இல்லையா? எங்க அளவுக்கு திமுக யாருங்க விமர்சனம் பண்ணா? இப்ப விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஏங்க என்ன கதையா இருக்குது? ஆளுங்கட்சி யாருங்க? இப்ப
ஆளுங்கட்சி தாவேக்கா. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இந்த இந்த நேரங்கால முடி அப்படியே மொத்தமா அழிச்சிட்டு திமுக பத்தி கேள்வியே கேளுங்க, நான் திமுக பத்தியே பேசுறேன். கேள்வி பூரா தாவேக்கா பத்தி, நான் பதில் பூரா தாவேக்கா பத்தி. அதாவது திமுக ஆட்சியில இப்படி நடந்திருக்கு, இதுக்கு பெட்டரா என்ன மாதிரி நான் கேக்குறேன், திமுக ஆட்சியில 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் நீட் தேர்வால செத்து போனாங்க. நாங்க ரத்து பண்ணுவோம் சூத்திரம் இருக்குன்னு வாக்குறுதி கொடுத்து திமுக ஏமாத்துச்சு. இப்ப தாவேக்காவில 50 நாட்கள் ஏன் ரத்து பண்ணல அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். நான் கேட்கல. 4 பிள்ளைகள் இறந்து போச்சு. குறைந்தபட்சம் இறந்து போன பிள்ளைகள் வீட்டுக்கு முதலமைச்சர் விஜய் போனாரா? வேண்டாம். குறைந்தபட்சம் 4 பிள்ளைகள் இறந்து போயிருக்குன்னு விஜய் இரங்கல் நிதி கொடுத்தாரா? எங்க வாய் தந்து பேசுறதுக்கணுங்க. நீங்க ஆளுங்கட்சியா இல்லாதப்ப என் தங்கச்சி வித்யாவோட மரணத்துக்கு இணையா கிடத்துறேன், அனிதாவோட மரணம் பேசுனீங்க. இப்ப 19 வயசு பிள்ளைகள் செத்து போகுது எல்லாமே. ஏன் வாய் திறக்கல? மத்திய அரசு இனியாவது நீட் தேர்வு ரத்து பண்ணணும், அடம் பிடிக்க கூடாது, அனாவடித்தனம் பண்ணக்கூடாது, இது மாநில அரசோட இறையாண்மையை தலையிடக்கூடிய வேலை, கண்டிக்கிறோம் அப்படின்னு பேச வேண்டியதானே. இந்த வருஷம் ஆளுநர் உரையில இருமொழி கொள்கையா இருக்கட்டும், அதே மாதிரி நீட் போன்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாட்டுல சரியா இருக்கும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. என்னங்க இரங்கலிக்க விடலைங்க, இரங்கலிக்க விடுதா. நீங்க அமோனியா வாயு கசிவால 18 பேர் இறந்து போயிட்டாங்க. 18 பேர் 2 லட்சம் நிவாரணம் கொடுக்குறீங்க. 2 லட்சம் ஆய்வு பண்றேன் அப்படி கிளம்புறாங்கல்ல, ஆய்வு பண்றேன்ட்டு. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பள்ளிக்கூடத்தில் போய் ஆய்வு பண்றாங்க. சரி, உங்க தொகுதிக்கு உட்பட்ட இடம், ஆய்வு பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த அமோனியா வாயு கசிவால இறந்து போனாங்களே 18 பேர், அந்த தொழிற்சாலைக்கு போனீங்களா? அதில் தொடர்புடைய யாராவது ஒருத்தர் கை செய்யப்பட்டிருக்காரா? அந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்கா? 18 பேர் உயிர் போயிருக்கு. யார் பொறுப்பேற்கணும்? நிறுவனம் பொறுப்பேற்கணும். அப்ப நிறுவனத்தை மூடுங்க, சீர் வச்சு மூடுங்க, தொடர்புடைய ஆட்களை கைது பண்ணுங்க. ஏன் செய்யல? ஏன் ஆய்வு பண்ண போல கேட்கிறேன். 18 உயிர் போச்சே. அதுக்கெல்லாம் தாவேக்கா அரசோட அணுகுமுறை என்ன? இதைத்தானங்க திமுக பண்ணுச்சு, இதைத்தானங்க அதிமுக பண்ணா, அதான் நீங்கள் பண்றீங்க. என்ன மாறுபாடு கேட்கிறேன். யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்புரிமை, பிரிவிலேஜ் வந்து விஜய்க்கு இருக்கு. ஏன்னா மக்களே வந்து அவர் பாவம், அவர் நல்லவர் அப்படிங்கிற முன்முடிவோடு அனுக்கிறாங்க. 41 பேர் ஒருவேளை கருணாநிதி கூட்டத்திலையோ, ஜெயலலிதா கூட்டத்திலையோ, எடப்பாடி கூட்டத்திலையோ, ஸ்டாலின் கூட்டத்திலையோ, உதயநிதி கூட்டத்திலையோ, எங்க கூட்டத்திலையோ இறந்து போயிருந்தா மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பலம் வந்திருக்கும். ஆனா கரூர்ல 41 இறந்து போன பிறகும் கூட அதை வச்சு மலிவான அரசியல் பண்றதை மக்கள் வந்து சகிச்சு போறாங்க. இல்ல, அப்படி மலிவான அரசியலை பண்ணது யாருங்கிறத மக்களும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. தாவேக்கா தான் பண்ணுது. தாவேக்கா எங்க பண்ணுது? அப்புறம் யார் பண்றா? வாழ்நாள் துயரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும், எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் இது வாழ்நாள் துயரம். யார் சொல்றா அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கு. யாரு? நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. நிர்மல்குமார்லாம் விஜய் சொல்ற மாதிரி நமக்கு ஏதாவது வந்துருது, வார்த்தை வருது. என்ன சொல்றது? 41 பேர் செத்து போனப்ப எங்க போனீங்க விட்டுட்டு எல்லாரும்? நிர்மல்குமார் எங்க போனாரு? புஷியானந்த் எங்க போனாரு? ஆதரவஜனா எங்க போனாரு? விஜய் எங்க போனாரு? ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த ஆட்சி தாவேக்கா ஆட்சி அமையுது. ஆட்சி அமைஞ்ச உடனே கையெழுத்து போடுவீங்கல்ல, அந்த கையெழுத்துகளில் கரூரில் இறந்து போன பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை அப்படின்னு முதல் கையெழுத்தாக போட்டுருக்கலாம். இல்லை முதல் வாரத்தில் நான் முதல்ல கரூரில் போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கு பிறகு மற்றதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போயிருக்கலாம். 50 நாட்கள், ஏறக்குறைய 1.5 மாத காலம் கரூரை பற்றி நீங்கள் பேசவும் இல்லை, கரூருக்கு போக முயற்சி எடுக்கவும் இல்லை, அரசு வேலை தர்றேன் அப்படின்னு எந்த முன்னெடுப்பும் செய்யலை. சரியாக கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறார். அடுத்த செய்தி வருது, கரூருக்கு விஜய் போக போகிறார். எதுக்கு போகிறாரு? ஏன்னா கரூர் இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தல் பரப்புரைக்கு இந்த கரூர் பேரவளத்தை பேசி வாக்கு பிச்சை எடுக்கணும், வாக்கு பொறுக்கணும். அதை தாண்டி வேற என்ன இருக்குது? ஏங்க விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொண்டாரு யாருமே சொல்லலைங்க. 41 பேரை விஜய் கொண்டுட்டாரு அப்படின்னு யாரும் சொல்லலை. அது விபத்து, அது ஒரு பேரவளம், ஒரு விபத்து, பேரிடர். அது அந்த விபத்துக்கு காரணம் யாரு? விஜயோட காலதாமதம் தான் மூல காரணம். ஏன்னா நாமக்கல்லேருந்து கரூருக்கு வர்றதுக்கு திட்டமிட்டு காலம் தாழ்த்தினார். அந்த காலதாமதம் தான் உயிர்களை வந்து காவு வாங்கிருச்சு. வர்றேன் பழி என்ன போட்டாங்க? யார் பழி போட்டா? பழி யார் போட்டா? யார் பழி போட்டா? விஜய் கொண்டாட சொன்னமா? முன்னாடி இருந்த அரசாங்கம் தேவையில்லாம எங்களை திட்டம் போட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. காலைல 8:30 மணி, நான் எத்தனை தடவை பேசுறது, காலைல 8:30 மணி நாமக்கல்ல வந்து பரப்புரை அப்படின்னு அறிவிக்கிறார். அப்ப நீங்க 8:30 மணிக்கு படப்பிடிப்புனா 8:30 மணிக்கு உட்காந்துருப்பீங்க ஒப்பனையை போட்டுக்கிட்டு. இல்ல கூட்டத்தை பார்த்தோம். ஏங்க நம்ம திரும்ப வர சுருக்கமா சொல்றேன், அதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு அதுல நான் போகணும், பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதை நம்ம வரவேற்போமே, பாராட்டுவோமே. ஏன்? நான் எளிமையா சொல்றேன், விஜய் பண்றது வாக்கு பொறுக்கி அரசியல்.
இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், பச்சை அயோக்கியத்தனம். ஏன் இந்த 1.5 மாதத்தில் போகலை? நீங்கள் ஏன் 1.5 மாதத்தில் போகலை? ஆர்எஸ் பாரதி கேஸ் போட்டிருக்காரு பாத்தீங்களா? என்ன வழக்கு போட்டாரு? என்ன வழக்கு போட்டாரு? வந்து கரூர் போறாங்க, கரூர் போறாங்கன்னு அவங்க வழக்கு போடல. ஆதரிச்சுனா காவல்துறையை வச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு தடை கட்டு அவங்க வழக்கு போடுறாங்க. நீங்கள் அது திமுக கேளுங்க, அது வேற. வழக்கு போடுறது எப்ப? போறேன் அல்லது வந்து கணக்கு ஏங்க அவங்க சொன்னதுக்கே எப்படி அவங்க கரூர் விஜய் போகணும்னு நினைச்சா என்ன நடக்கும்? நீங்க தவறான தவறை சொல்றீங்க. அவங்க வழக்கு போட்டது இப்ப இந்த வாரம் 1.5 மாசம் பண்ணீங்க. அவங்க வழக்கு போட்டதுமே ஆதரிச்சுனா காவல்துறையை வச்சு கொண்டு குவிச்சாங்க அப்படின்னு பேசுறதுக்கு அதுதான் வழக்கு போடுறாங்க. அது திமுக அரசோட என்ன சொல்றது? திமுக அரசு அன்னைக்கே முதல் தகவல் அறிக்கையில விஜய் பர சேர்த்துருக்கணும். நீங்க சரியான நடவடிக்கைன்னா விஜயை கைது பண்ணி உள்ள போட்டுருக்கணும். இதான் நடவடிக்கை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா விஜயும் ஒன்று தான், யாரும் ஒன்று தான். ஆனால் அன்னைக்கு விஜய் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் காப்பாற்றி விட்டது திமுக. அதன் விளைவை வந்து திமுக அனுபவிக்குது. சரி, 10ஆம் தேதி போறாரு, என்ன செய்வார்? என் மேலே பழி போட்டாங்க, எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கதை கட்டுவார். அதுதானே ஆல்ரெடி கூப்பிட்டு வச்சுலாம் பேசியிருக்காருல்ல. எங்கே கூப்பிட்டு? அதெல்லாம் அதாவது ஒரு மனித தன்மையோடு இயங்குற ஒரு மனிதன் இப்படிலாம் நடந்துக்க மாட்டான். சரியோ தப்போ நம்மளால் உயிர் போச்சு, 41 உயிர் போச்சு, அது நம்ம தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படின்னு பொறுப்பேற்பேன். ஆனால் பொறுப்பேற்கிற குணமே அவர்கிட்ட கிடையாது, விஜய்கிட்ட கிடையாது. விஜயை வந்து பொறுப்பேற்க சொல்கிறாங்க. நீங்கள் சிறைக்கு போங்கன்னு சொல்லலை, பொறுப்பேற்க சொல்கிறாங்க. ஒரு தலைமை பண்பு பொறுப்பேற்பதான். சும்மா இருப்பீங்களா? என்னது? அடுத்து ஜெயில போடுங்க, அடுத்து வந்து இவர் ஏதாவது பண்ணுங்க அப்படின்லாம் நீங்க பேசுவீங்க. 41 உயிர் போயிருக்குங்க, 41 உயிர் போயிருக்கு. பொறுப்பேற்ற என்ன போது? சம்பந்தமே இல்லாம என்ன வந்து குற்றம் சுமத்தினா எப்படி பொறுப்பேற்பாரு? சம்பந்தமே இல்லையா? அவருக்கு சம்பந்தமே இல்லையா? எத்தனை மணிக்கு அதுதான் கேஸ் நடக்குது, அதுதான் சிபிஐ விசாரணை நடக்குது, அதுதான் நீதிமன்றம். அப்ப எல்லா வழக்கு இருக்கு. காவிரி சிக்கல் தொடங்கி முல்லை பெரியார் தொடங்கி எல்லாமே பேசுபொருளா இருக்குல்ல, எல்லாமே வழக்கெல்லாம் இருக்கு. அப்ப பேசாம விட்டுலாமா? அதுல முழுக்க விஜய் தான் மூல காரணம், முதன்மை காரணம். அவர் குறித்த நேரத்துக்கு வேண்டாங்க. நீங்க 12 மணிக்கு சொன்னீங்களா கரூருக்கு வரதா? 12 மணிக்கு சொன்னீங்களா? 12 மணி வேண்டாங்க. நீங்க 5 மணிக்கு வந்திருந்தா கூட விபத்து கிடையாது. லைவ்ல இடுமனம் காட்டி பார்த்திருப்பாரு, சீமான் பார்த்திருப்பாரு, நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் பார்த்திருப்பாங்க, திமுக பார்த்திருக்கோம், அதிமுக பார்த்திருக்கோம், எல்லாருமே தானே பார்த்தோம். என்ன பார்த்தீங்க? அவர் வர்றது போறது எல்லாம். ஏங்க அது ஒருவேளை ஒரு 5 மணிக்கு வந்து அந்த நேரத்தில் வெளிச்சத்துல இருந்தா யார் எங்க வெளில நடக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கங்க. அங்க போய் இறங்கி இருந்தானே இந்த பிரச்சனை வந்திருக்காரு. எது குறித்த நேரத்துக்கு போய் அங்க வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட்டம் குழுமி இருக்குன்னா அந்த கூட்டத்துக்கான சாப்பாடு, தண்ணீர், கழிவறை ஏற்பாடு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஒன்றுமே பண்ணலை. அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தண்ணிக்கு வழி இல்லாமல், சிறுநீர் கழிக்க கூட போக இடம் இல்லாமல், அவங்க வந்து அந்த நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டு ஒரு கடத்தில் மயங்கி கீழே விழுறாங்க. மயங்கி விழுந்தோன்னே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து மிதித்து அப்படி இறந்து போகிறாங்க. நெரிசலுக்குள்ளே சிக்கி இறந்து போகிறாங்க. அது விபத்துன்னு எல்லாருக்கும் தெரியும், மனசாட்சி கொண்ட எல்லாருக்கும் தெரியும் விபத்துன்னு. நான் என்ன சொல்கிறேன், அந்த விபத்துக்கு பொறுப்பேருங்க. இப்போ என்னை போல் எனக்கு வலி இருக்குது, நான் வந்து கரூர்னு பேசினா எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் வரும். ஏன்னா விஜய் பார்க்கல, தாவேகா சேர்ந்த எவனும் பார்க்கல, இறந்து போனாங்க உடம்ப நான் பார்த்தேன். நான் விடிய காலம் 4 மணிக்கு கரூர் அரசு மருத்துவமனை வாசலில் அடுக்கடுக்காக பிணங்கள் வச்சுருந்தாங்க. நான் பார்த்து நான் கண்ணி பிடிச்சேன். தாவேகா சேர்ந்த ஒருத்தனும் வரல. எங்கே போனார் நிர்மல்குமார்? எங்கே போனார் ஆதோர்ஜுனா? எங்கே போனார் புஷி ஆனந்த்? எங்கே போனார் ராஜ்மோகன்? எல்லாம் விட்டு ஓடி போனாங்க. நம்ம தப்பிச்சா போதும் பொழைச்சா போதும் ஓடி போனாங்க. கூச்சம் இல்லாமல் அன்னைக்கே ஓடினார். பனையூரில் போய் படுத்துக்கிட்டார் விஜய். பேச என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? யாராவது ஒருத்தங்க கட்சிக்காரங்க இல்லையா? அதில் கட்சிக்காரங்க உடம்புக்கு கட்சி கொடியை போத்தி அடக்கம் பண்ணியா? அன்னைக்கு அடக்கம் பண்றப்ப ஒரு முழக்கம் போட்டு கண்ணீர் வணக்கம் அப்படின்னு முழக்கம் போட்டு கூட நின்னியா? எங்க போன? கரூர் அரசு மருத்துவமனையில் ஒரு தாவேக்காரன் தானா பேசுற? இந்த யோக்கியமரி பேசுற ஒருத்தன் தானா? ஓடி போனா விட்டுட்டு நான் பேசுவேன். எனக்கு பேச தார்மீகம் இருக்கு. நான் போய் நின்றுருக்கேன். அந்த ஒப்பாரி, அந்த ஓலம், அந்த கண்ணீர், அந்த கதறல், அந்த அழுகை நான் கேட்டிருக்கேன். நான் திரும்ப பேசுவேன். அண்மை காலமா நாம் தமிழர் கட்சி திமுகவோட நெருக்கம் காட்டுதா? எதுவும் நான் அவங்க பக்கத்தில் நெருக்கமாக தான் உட்காந்துருக்கேன். நெருக்கம் காட்டுறானா? என்ன நெருக்கம் காட்டுறோம்? இப்போ திமுக நல்ல கட்சி, ஸ்டாலின் வந்து அப்படிக்கட்ட தலைவர், திராவிடம் உயரிய தத்துவம், பெரியார் தான் வந்து இந்த நிலத்துக்கான வழிகாட்டி, இப்படி ஏதாவது சொல்லியிருக்கோமா? இல்ல, ஸ்டாலின் பக்கத்துல இந்த பக்கம் உட்கார்றாரு, பேச மாட்டேங்கிறாராம், சீமான்ட்ட வந்து பேசிருக்காங்க, தொலைக்காட்சி வாதம் நடத்துறீங்க, ஸ்டாலின் வந்து பேசுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் சரியில்லையே. அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளரா நம்ம சீமானை வந்து இப்போ திருவான்மியூரில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். திருவான்மியூரில் ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு வந்து விஜய் போகிறாரு. அதே திருமணத்துக்கு ஐயா ஸ்டாலின் போகிறாங்க. ஸ்டாலின் ஐயா பார்த்தோன்னே மூஞ்ச குத்துனார விஜய்?
சண்டை போட்டாரா இல்லை சிங்கிள்ஸ் வரியான்னு கூப்பிட்டாரா? என்ன பண்ணார்? வணக்கம் வைக்கிறாங்க, பரஸ்பரம் நலம் விசாரிக்கிறாங்க, கிளம்புறாங்க. அதே தானே கௌதமன் இல்ல திருமணத்தில் அதே விழா ஐயா வைகோ வர்றாங்க, ஸ்டாலின் வர்றாரு. வைகோ கூட்ட அண்ணன் சீமான் வந்து நலம் விசாரிக்கிறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க, ஸ்டாலின்கிட்ட வணக்கம் வைக்கிறாங்க, பேசுகிறாங்க. அவ்வளோதானே. அப்புறம் வந்து துறைமுகம் காஜாவோட இல்ல திருமணத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் பதிவு பண்ணுறாங்க, இது வந்து அரசியலை கடந்த குடும்ப நிகழ்வு அப்படிங்கிறாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க திமுகவோட தொடர்பு இருக்கு? பொது வேட்பாளராக நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு ஒரு நான் இந்த எதுவுமே இல்ல அப்படின்னு சீமான் சொல்லலாமே. நாங்க பதிவு பண்றோமே. பொது வேட்பாளர் நாங்க எப்ப சொன்னோம்? பொது வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி அறிவிச்சா? நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் சொன்னோமா? 7 தொகுதியில் நாங்க போட்டியிட போறோம்னு சொல்லி தொடர்ந்து நீங்க 7 தொகுதியில் போட்டி போட போறோம். திமுகவுக்கு எங்கேயும் ஆதரவு கிடையாது, திமுகவுக்காக எங்கேயும் வேலை செய்ய போறது கிடையாது, எங்க மேடைகளில் திமுகவை நாங்கள் ஆதரிச்சு பேச போறது கிடையாது, எங்க மேடையில் திமுக விமர்சிக்காம விட போறது கிடையாது. அப்புறம் எங்க இருக்கு பொது வேட்பாளர்? நீங்க பக்கத்தில் உட்கார்ந்தாரு, சிரித்து பேசினாரு, கை கொடுத்தாருன்னு கேட்குறீங்கல்ல. நேற்றைய தினம் திரும்ப சொல்கிறாரு, தாவேகாவுடன் கூட்டணி குறித்து நாங்கள் அது முடிவுக்கு வரலை, அதே சமயம் திமுகவுடன் நட்பு தொடர்கிறதுங்கிறாப்புல. திமுகவுடன் நட்பு தொடர்கிறது அப்படின்னு யார் சொல்கிறா? திரும்ப சொல்கிறார். இந்தியா கூட்டணிக்குள்ளே தொடர்ந்து செயல்படணும், தொடர்ந்து இயங்கணும் திமுக அப்படின்னு யார் சொல்கிறா? ராகுல் காந்தி. திமுக எங்கள் தோழமை சக்தி யார் சொல்கிறா? வீரபாண்டி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக தோழமை சக்தி யார் சொல்கிறா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள். இவங்கெல்லாம் திமுக உள்ள இருக்காங்களா? ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் இன்னைக்கு பதிவு பண்ணுறேனே, தாவேக்கா எங்கள் கள எதிரி, திமுக எங்கள் இணை எதிரி. இல்லை, எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை, என்னைக்கு இதை மாறப்போறது இல்லை. சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறாரா? அதை அண்ணா அறிவிப்பாங்க. அது வந்து பெருவாரியான மக்களோட விருப்பமாக இருக்குது. பெருவாரியான மக்களோட விருப்பமாக இருக்குது, கட்சிக்காரங்களோட விருப்பமாக இருக்குது. அது குறித்து அண்ணன் சீமானவர்கள் முடிவு செஞ்சு அண்ணன் சீமான அறிவிப்பாங்க. கமல் அவர்களுடைய அரசியலை பார்த்தாச்சு, விஜயோடைய அரசியல் ஆட்சியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தனுஷ் வேற வர போறாங்க, என்ன பண்ண போறாரு சீமான? தனுஷ் வர்றதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? தனுஷ் முதல்ல வரட்டும், அப்புறம் பார்ப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம்தான் வாழ்க்கை அப்படின்னு கொடியெல்லாம் தொடங்கட்டும். இப்போ விஜய் வந்து வென்றுட்டதால கஷ்டப்படாமல், உழைக்காமல், பாடுபடாமல், கருத்தில் சொல்லாமல், கலப்பணி செய்யாமல், எதையுமே செய்யாமல் வந்து விஜய் வென்றுட்டதால பல பேருக்கு இவ்வளவுதான் போல இருக்கு, நாமளும் வரலாம் அப்படிங்கிற எண்ணம் பிறக்கலாம். அந்த வகையில் விஜய்க்கும் பிறக்கலாம், லாரன்ஸுக்கு பிறக்கலாம், விஷாலுக்கு நாளைக்கு அந்த எண்ணம் பிறக்கலாம். பார்ப்போம். சிவகார்த்திகேயன் கூட வரலாம், பார்ப்போம். அப்போ எப்போதான் நம்ம ஆட்சியை பிடிக்க போறோம்? எப்போதான் வந்து இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? 2020 விஜய்க்கு முன்னாடியே நம்ம கட்சி தொடங்கியாச்சு, கமலுக்கு முன்னாடியே கட்சி தொடங்கியாச்சு. அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, சட்டமன்றத்துக்குள்ள போக முடியல. பேரறிஞர் அண்ணா வந்து 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சியை பிடிச்சார். 18 ஆண்டு காலம் அவர் ஆட்சியை பிடிக்கிறார். அந்த தேர்தல் காலத்தில் வெற்றி பெறுவோம்னு அண்ணா அனுமானிக்கலை. இன்னும் சொல்ல போனால் 67 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் முதலமைச்சர் வேட்பாளரே கிடையாது. அண்ணா வந்து தென் சென்னை மக்களவைக்கு போட்டி போட்டார். தேர்தல் முடிவு வருது, வானொலியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. செய்தியில் வர அண்ணாவோட முகம் வந்து சோகமாக மாறுது. அப்போ அண்ணா சொல்கிறாரு, நாம் இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்டு அனுபவங்களை உணர்ந்த பிறகு நாம் ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு அண்ணா சொன்னார். அப்போ 18 ஆண்டு காலம்ங்கிறதே அண்ணா குறைவான காலகட்டம் மதிப்பிட்டார். நாம் தமிழர் கட்சி 16 ஆண்டு காலத்தை நிற்குது. வரக்கூடிய 29 பாராளுமன்ற தேர்தல்களும் 31 சட்டமன்ற தேர்தல்களும் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கான களம் தான். நாங்கள் எத்தனை தோல்வியை கடந்தும் களத்தில் நிற்கிறோம். மாற்றுன்னு பேசிய ஐயா வைகோ 96 முதலமைச்சர் வேட்பாளர், 98 கூட்டணிக்கு போனார். மக்களுடன் தெய்வத்தோடும் கூட்டணி கட்சி தொடங்கிய ஐயா விஜயகாந்த் வந்து 2006, 2009 2 தேர்தலில் தனிச்சு போட்டி போட்டார். 11 கூட்டணிக்கு போனார். கமலஹாசன் வந்து கட்சி ஆரம்பித்தார். 19, 21, 24 கூட்டணிக்கு போயிட்டார். இப்படி மாற்றுன்னு பேசுகிற எல்லாரும் 2 தேர்தல் தோல்வி தாங்க முடியாமல் கூட்டணிக்கு போனாங்க. நாம் தமிழர் கட்சி 5 தேர்தலில் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட நாங்கள் வந்து கூட்டணி அப்படின்னு யார் பக்கம் சாய போகிறது இல்லை. நாங்கள் தனித்துவத்தை இழக்க மாட்டோம். பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. யார் பேசுறா? பத்திரிகையாளர்கள் எல்லாரும் நம்ம பேர் என்ன? டிவில நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா பத்திரிகையாளர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, அவங்க 1000 பேசுவாங்க, எல்லாருமே ஒரே கருத்தா பேசுறாங்களா? ஆளுக்கு ஒரு கருத்து இருக்காது. அவங்களோட கருத்து அவங்களோட விருப்ப உரிமை, கருத்துரிமை, அது சொல்றதுக்கான இருக்கு. இதுல ஒரு இயக்கத்தை மதிப்பிடுறதுக்கு அந்த இயக்கத்தோட வெற்றி தோல்வி வந்து அளவுகோல் இல்லை. இப்போ தாவேகால் செஞ்சிருக்காருல ஐயா சி மகேந்திரன், மெர்சல் மகேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய ஐயா சி மகேந்திரன். அந்த ஐயா மகேந்திரன் வந்து என்ன காரணம் மெர்சல் மகேந்திரங்கிறீங்க? அங்கே பக்கம் போயிட்டாரு. மெர்சல் மகேந்திரன் தானே, மெர்சலாகி தானே போயிருக்காரு தாவேகாவுக்கு. அதில் ஐயா மகேந்திரன் வந்து
2017 வந்து ஆர்கே நகரில் ஜெயலலிதா மேலே எடுத்து போட்டி போட்டாங்க. ஐயா மகேந்திரனுக்கு தான் நாம் தமிழர் கட்சி ஆதரவுன்னு நாங்கள் அறிவித்தோம். அதில் வந்து ஐயா மகேந்திரன் வந்து வெற்றி பெறலை. ஐயா மகேந்திரன் ஐயா வந்து டெபாசிட் இழந்துட்டாங்க. ஆனால் அதை வச்சு ஐயா மகேந்திரன் நாங்கள் மதிப்பில்லை. அவரோட கடந்த கால செயல்பாடுகள், போராட்ட களம், மக்களுக்கான அயராத பணி, அதுதான் மதிப்பிடுறோம். அதை வச்சு தான் மதிப்பிட்டு தான் அவரை கட்சி சேர்த்துருக்காங்க. ஐயா வைகோ வந்து 2 முறை டெபாசிட் இழந்திருக்காரு. அப்போ ஐயா வைகோவோட மதிப்பிடுங்கிறது டெபாசிட் இழந்தது, தோத்தது, கட்சி வந்து கரைஞ்சு முடிக்கிறது இல்லை. அவரோட வந்து பார்லிமெண்ட்ற செயல்பாடுகள், அவரோட தொடர்ச்சியான உரைவீச்சுகள், போராட்டக்களம், அதோட நடைபயணம், அதுதான் அவருக்கான அளவீடு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணல் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் 2 பொது தேர்தலில் தோற்று போயிருக்கார். 2 தேர்தலில் தோற்றுருக்கார் அண்ணல் அம்பேத்கர். காமராசர் வந்து 67 தோற்று போய் 69 நாகர்கோவில் மக்களவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கார். கக்கன் தோற்றுருக்காரு, ஜீவா தோற்றுருக்காரு. அண்ணா வந்து மறைவுக்கு வந்து வந்த கூட்டம் உலக சாதனை. ஆனால் அண்ணா வந்து சொந்த தொகுதியில் தோற்று போயிருக்காரு. வெற்றி தோல்வி இயல்பான ஒன்று. அதை வச்சு ஒரு இயக்கத்தை மதிப்பிட முடியாது. இப்போ இரோம் சிறுமலா ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் வந்து அவங்க வந்து உண்ணாநிலை போராட்டம், இராணுவத்தோட அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக. ஆனால் அவங்க தேர்தல் என்னப்ப அவங்களுக்கு விழுந்த வாக்கு 76 வாக்கு தான். 76 வாக்கு என்னமோ தான். அப்போ அவங்கள அளவிடணும்னா மதிப்புன்னா 76 வாக்கு வச்சு மதிப்பிடுறதா, 16 ஆண்டு காலம் உண்ணாநிலை இருந்தாங்கன்னு மதிப்பிடுறதா? அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அளவீடுங்கிறது நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு, மக்களுக்கான அர்ப்பணிப்பு தானே ஒழிய தேர்தல் முடிவு இல்லை. இந்த தேர்தல் முடிவை கடந்து நாம் தமிழர் கட்சி களத்தை நிற்குது. உறுதியாக நாங்கள் வெல்வோம். இந்த வரக்கூடிய காலங்களை வசப்படுத்துவோம். காலம் வந்து உறுதியாங்களை அமர்த்தும். இதில் வந்து இந்த தேர்தல் முடிவில் 2 மூலதனமாக நான் பார்க்குறேன், எங்களுக்கான லாபமாக பார்க்குறேன். என்னென்னா திமுக அதிமுக இல்லாமல் இன்னொரு முடிவு நோக்கி மக்கள் நகர்ந்துருக்கான். இன்னொன்று, வாக்கு காசு கொடுத்தாலும் அவன் பிடிச்சவனுக்கு ஓட்டு போட்டிருக்கான். அப்போ அது 2மே எங்களுக்கான மூலதனம் நினைக்கிறோம். அது 31 தேர்தல் காலம், 29 தேர்தல் காலத்தில் எங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ எல்லாருமே வந்து ஜென்சி வாக்காளர்களை கவர்றதுக்கு பல்வேறு பொதுக்கூட்டங்கள்லாம் போடுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த மாதிரி எதுவும் திட்டம் இருக்கா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறது எல்லாமே இளையோர் படை தான். எங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக பண்ணணும் அவசியம் இல்லை. இளையோர் படை தான். ஒரு 16-15 வயசில் வந்து ஒருத்தன் அரசியல் பேசுகிறான், அரசியலை வந்து அவ்வளவு புரிதலோடு அணுகிறான் அப்படின்னா அவன் நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் இருப்பான். அதனால் எங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக தேவையில்லை. நாம் தமிழர் கட்சியில் வந்து 2000க்கு பிறகாக பிறந்த எத்தனையோ பேர் வந்து அற்புதமாக அரசியல் பேசுகிறாங்க, எங்களுக்கே முன்னோடியாக திகழ்கிறாங்க, அவ்வளோ வீரியமாக சிறந்த கருத்தில் வைக்கிறாங்க. பிரத்யேகமாக பண்ண தேவையில்லை. கட்சிக்குள்ளேயே வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்துக்கு நன்றி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.